வணக்கம் மகளே. தமிழக அரசு இன்று காலை வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் 29 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வானது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 5381 கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டும் 49 சுங்கச்சாவடிகள் உள்ளன. ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணமானது 5% 10% வரை உயர்த்தி வசூலிக்கப்படுகிறது. இந்த சுங்கச்சாவடிகளில் ஒன்றிய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஒப்பந்தத்தின்படி 1992 போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதமும் 2008 போடப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் மாதமும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இந்த நிலையில்தான் மார்ச் 31 நள்ளிரவு 12 மணி முதல் சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10 விழுக்காடு வரை கட்டணத்தை உயர்த்தி வசூலிக்குமாறு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தது. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணம் உயர்வானது அமலுக்கு வருகிறது. இரண்டாவது அறிவிப்பு: இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் தற்போது கோடை காலம் தொடங்கி வெயில் மற்றும் வெப்பத்தின் அளவு நாளுக்கு நாள் மாறுபட்ட நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதியும் நிலவுவதால் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனம் ஏற்பட்டு இன்றும் நாளையும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் எனவும், 3ஆம் தேதியும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் எனவும், 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் எனவும், ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும், சென்னையில் மட்டும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், வெப்பநிலையானது 100 டிகிரியை ஒட்டி இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: மக்களவை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது. 5 லட்சம் அடையாள அட்டை அனுப்பும் பணியும் தற்போது தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 6,23,33,925 வாக்காளர்கள் உள்ளனர் எனவும், இறுதி வாக்காளர் பட்டியலை விட 4,43,577 வாக்காளர்கள் அதிகரித்துள்ளனர் எனவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: புதிய நிதியாண்டு, அதாவது 2024-25 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இந்திய வருமான வரி விதிகளின் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன. ஏப்ரல் 1 முதல் புதிய வரி முறை நியூ டேக்ஸ் ரெஜிமி இயல்பான ஒரு தேர்வாக டிஃபால்ட் ஆப்ஷனாக அமல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் வரி செலுத்துபவர்கள் பழைய வரிமுறைக்கு மாற விரும்பாத வரையிலும் இந்த புதிய விதிமுறைகளின்படிதான் தானாகவே கணக்கிடப்படும் வரி விதிக்கப்படும் எனவும், அதாவது ஒரு தனிநபர் புதிய வரி முறையை தேர்ந்தெடுத்திருந்தால் ஆண்டு வருமானம் 7 லட்சம் வரை எந்த வரியும் செலுத்த வேண்டியதில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: ஏப்ரல் 1 முதல் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் NPS ஒழுங்குபடுத்தும் அமைப்பானது பயனாளர்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்த புதிய விதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி CRA அமைப்பில் உள்நுழைய அனைத்து பயனர்களுக்கும் 2 காரணி ஆதார் அங்கீகரிப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஆதார் எண்ணை சரிபார்க்க வேண்டும் எனவும், உங்கள் மொபைலுக்கு அனுப்பப்பட்ட OTPயை பயன்படுத்த வேண்டும் எனவும், பின்னர்தான் உங்கள் கணக்கு விவரங்களை பார்க்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இது தேசிய ஓய்வூதிய திட்ட பயனாளர்களுக்கு கூடுதலான பாதுகாப்பு அம்சமாகும். ஆறாவது அறிவிப்பு: ஏப்ரல் 1 முதல் நீங்கள் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் உறுப்பினராக இருந்து வேலையை மாற்றினால் உங்கள் வருங்கால வைப்பு நிதி இருப்பானது இப்போது தானாகவே புதிய நிறுவனத்தில் உங்கள் கணக்குக்கு மாற்றப்படும். அதாவது புதிய வேலையில் சேர்ந்த பிறகு வைப்பு நிதி பரிமாற்றத்தை செயல்படுத்த தேவையில்லை. கடைசியாக 7வது, ஃபாஸ்டாக்கிற்கான புதிய விதிகளும் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகின்றன. உங்கள் ஃபாஸ்டாக்கின் KYC செயல்முறையை நீங்கள் வங்கியுடன் முடிக்கவில்லை என்றால் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். உங்களிடம் KYC இல்லை என்றால் உங்கள் ஃபாஸ்டாக் செயலிழந்துவிடும். உங்கள் ஃபாஸ்டாக்கில் இருப்பு இருந்தாலும் அது செயலில் இருக்காது. இதனால் உங்களால் பணம் செலுத்தவும் முடியாது. இதன் விளைவாக நீங்கள் 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும்.